அனைவருக்கும் வணக்கம். காய்ச்ச மரம் கல்லடி படம் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி தமிழ்நாட்டுல ஒரு தமிழர் அரசியல் கட்சி தலைவரா வளர்ந்து வரணும் அப்படின்னா அதை விட அதிகமா கல்லடி பட வேண்டியது இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி ஒரு தமிழர் சீமான் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கி அதை கட்டமைச்சு கொண்டு வர்றதுக்குள்ள எவ்வளவு கல்லடி பட்டாங்க அப்படின்னு தெரியும். இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களும் சீமானுக்கு எதிராக இருந்தது. சீமான் அவர்களை புறக்கணிச்சு பேசிச்சு, அவர் செய்யாத விஷயங்களை, அவர் மேல அவதூறு அப்படிங்கிறத மாத்தி 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 பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. என்னத்துக்காக இப்படி செய்யறாங்க அப்படின்னா, பொதுவா இங்க ஒரு தமிழர் வளர்ந்து வந்துடக்கூடாது, அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணோம், அவரு மேல, அவருடைய கட்சி மேல ஒரு நம்பிக்கையின்மையை மக்களுக்கு உருவாக்கணும். அதுதான் இங்க திராவிடம் செய்யக்கூடிய ஒரு பெரிய சூழ்ச்சி. என்னத்துக்காக அவதூறு சொல்றாங்க, என்னத்துக்காக பொய்களை பரப்புறாங்க அப்படின்னா, அவங்க மேல ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இங்க மக்களுக்கு ஏற்பட்ட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயமே செய்யப்படுது. சோ அப்படி சீமான் அவர்களுக்கு அவர் ஒரு தமிழர் அப்படிங்கிறதுனால இங்க இதுவரைக்கும் அந்த திராவிடம் ஒரு ருசி கண்டு போச்சு. இல்ல, ருசி கண்ட பூனை சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அத மாதிரி திராவிடம் ஆட்சி அதிகாரத்துல இருந்து இருந்து ருசி கண்டு போச்சு. சோ புதுசா ஒருத்தர் நான் தமிழர், நான் என் மக்களை பாத்துக்கிறேன், என் மக்களை நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ அதை இந்த திராவிட பூனைகளால, ருசி கண்ட பூனைகளால ஏத்துக்க முடியாம விமர்சனம் அப்படிங்கிறத மாத்தி 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 வச்சாங்க. பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், நேரத்துக்கு அப்புறம் சீமான் அதெல்லாம் உடைச்சிட்டு உண்மை என்ன, நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தலையுமே அவங்க வாங்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ அப்படி இப்போ இன்னொரு தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை திட்டமிட்டு மீடியாக்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்கு. சொல்ல போனா கல்லால அடிக்க, அவதூறுகளை பரப்பி கல்லால அடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இப்ப ஒரு 3-4 மாசம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜ்ல நின்று கையை தூக்கி என்டிஏ அலைன்ஸ்ல நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம், 26 தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துதான் இங்க சந்திக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அதை விட உறுதியா சொல்ல முடியாது. அமித்ஷா அவர்கள் டெல்லியில இருந்து கிளம்பி இங்க ஒரு பிரஸ் மீட் நடத்தி நாங்க ஒன்னாதான் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த உறுதி செஞ்சது உங்களுக்கு தெரியும். பட் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி மேல, அவர் ஒரு தமிழர், சோ அவர் மேல என்ன விஷயங்கள் அந்த கட்சி மேல வைக்கப்பட்டது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிய நம்ப முடியாதுங்க, அவர் எப்ப வேணாலும் பிஜேபி அலைன்ஸை விட்டுட்டு வெளியில வந்துருவாரு, அவர் நாம் தமிழர் கூட பேசிட்டு இருக்காரு, இல்ல அவர் விஜய் கூட தான் அலைன்ஸ் வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்டிஏ அலைன்ஸ் இப்போ தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்கு. திமுகவை விட சொல்லப்போனா பலமான ஒரு கூட்டணியா இருக்கு அப்படின்னா இங்க அதிமுகவும் பாஜக கூட்டணி தான். சோ அந்த கூட்டணி மேல ஒரு நம்பிக்கையின்மையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடியை நம்ப முடியாது, அவர் கூட்டணியை உடைச்சிருவாரு அப்படின்னு ஒரு விஷயத்த திரும்ப 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 பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், 2026 தேர்தலில் எங்க திமுக தான் பொது எதிரி, அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னா நாங்க யாரு வேணாலும் ஒண்ணு சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுகவும் பிஜேபியும் ஒண்ணு சேர்ந்தாங்க. பட் அதை இங்க திட்டமிட்டு இல்ல இவங்க ஒன்னா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த திரும்ப 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 சொல்லி எடப்பாடி பழனிசாமி மேலையும் அதிமுக மேலையும் ஒரு நம்பிக்கையின்மையை உருவாக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த மீடியாக்களும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது. சோ அடுத்த கட்டமா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இப்ப சும்மா இருக்க மாட்டாரு, அவரை கட்சியில இருந்து வெளியில போனாங்கல்ல, டிடிவி, சசிகலா, தினகரன், இப்ப செங்கோட்டையன் அப்படின்னு ஒரு லிஸ்டே இருக்குல்ல, சோ அந்த லிஸ்ட் எல்லாம் உள்ள வர போகுது. அது கட்சிக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு, எடப்பாடியோட கண்ட்ரோல்லயே கட்சி இல்ல தெரியுமா, கட்சிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு அடுத்த கட்டமா ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத உருவாச்சு. சோ அதற்கு பின்னாடி இருந்து நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அந்த திராவிடர்கள் இங்க அந்த ருசி கண்ட பூனைகள் இருக்குல்ல, அதிகாரம், ஆட்சி அதிகாரம் நம்மளை ஏமாத்தி அந்த ருசிச்ச பூனைகள் இருக்குல்ல, அந்த பூனைகள் திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழர், நாளைக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சியில 4 வருஷம் இருந்தப்ப கூட தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் இருந்த திராவிட தலைவர்கள் செய்யாத விஷயங்களை செஞ்சார் அப்படின்னா அது உண்மைதான். சோ அவரு திரும்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த திராவிட தலைவர்கள் அவங்களுடைய அந்த மாயை பிம்பம் இருக்கும்ல, சோ அது உடஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு நம்பிக்கையின்மையை பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அதிமுகவுல நிறைய பிரச்சனை வந்துகிட்டே தான் இருந்தது, மாத்தி மாத்தி வந்துகிட்டு தான் இருந்தது. எடப்பாடி பழனிசாமியும் அந்த சட்ட ரீதியாகவும் சரி, ஒரு கட்சி பொதுச் செயலாளர் ரீதியாகவும் சரி ரொம்பவே சாதுரியமா அதை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சோ இப்போ ரீசெண்டா அதுல செங்கோட்டையன்
கொஞ்சம் அது அப்படியே தெளிஞ்ச மாதிரி வந்துட்டு இருந்த டைம்ல வந்து செங்கோட்டையன் தூக்கி போட்ட கல் அப்படிங்கிறது பெருசா வெடிக்க ஆரம்பிச்சது. மீடியாக்களுக்குலாம் ஒரு கண்டனா மாறுச்சு அப்படின்னு வைங்களேன். அதுவும் செங்கோட்டையன் டிடிவி போயிட்டு அமித்ஷா ஒரு 2-3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி போயிட்டு டெல்லியில சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சு, எடப்பாடி கையில இருந்து ஆட்சி அதிகாரம், அந்த அவருடைய பொதுச் செயலாளர் பொறுப்பு, அதிமுக ரெட்டலை சின்னம் எல்லாமே மாறப்போகுது, இனிமே எடப்பாடி பழனிசாமி இங்க அதிமுகவுடைய தலைவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மீடியாக்களும் பேச ஆரம்பிச்சது. பட் எடப்பாடி பழனிசாமி அதுக்குதான் இப்போ அண்ணா பிறந்த நாள் விழாவில் பேசுறப்போ எல்லார் வாயும் அடைக்கிற மாதிரி இங்க ஆட்சி அதிகாரத்தை விட எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிட்டு துரோகம் செஞ்ச யாரையும் நான் கட்சியில சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பயணம் போயிருந்தாங்க. டெல்லி போயிட்டு அமித்ஷா அவர்கள் கூட 1 மணி நேரம் அந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த சந்திப்புல இருந்திருக்காங்க. பட் ஒரு 1/2 மணி நேரம் எல்லாரும் ஒன்னா சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷா அவர்கள் மட்டும் அந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. சோ அந்த சந்திப்பு நடந்த உடனே என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் அமித்ஷாவும் வெளியில சொல்லல, எடப்பாடி பழனிசாமியும் வெளியில சொல்லல. ஆனா இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் என்ன கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க எல்லாத்தையும் கட்சியில சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பேசியதாகவும், அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இல்ல, நாம கட்சி ஆல்ரெடி அதிமுக வந்து இங்க பலமா தான் இருக்கு, சோ அப்படி அவங்களை சேர்த்துக்க முடியாது அப்படின்னு அமித்ஷா பேசினதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சோ அமித்ஷா வந்து உடனடியா கோவப்பட்டு என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியல, அதிமுகக்குள்ள திரும்ப ஒரு சலசலப்பு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் நேற்று இரவுல இருந்து அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுகவே நம்ம இங்க சலசலத்து போன மாதிரி ஒரு விஷயங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொரு விஷயமா என்ன சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த சந்திப்பு முடிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரப்போ கார்ல வரப்போ ஏதோ ஒரு மீடியா எடுத்திருக்காங்க, ஏதோ அந்த மீடியாவில் முகம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முழுசா அந்த வீடியோவில் உண்மையாலுமே தெரியலங்க. ஏதோ அந்த நேரத்தில் அவங்க முகத்தை தொடச்சிருக்கலாம், இல்ல கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல இப்படி உட்கார்ந்து இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த மீடியாவும் என்ன பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, சந்திப்பு முடிஞ்சு வரப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து முகத்தை மறைச்சுக்கிட்டு வெளியில வந்தாரு, என்னத்துக்காக முகத்தை மறைச்சிட்டு வந்தாரு, அமித்ஷா என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஆளாளுக்கு ஒரு கற்பனை அப்படிங்கிறது தோணும்ல, யூகம் அப்படிங்கிறது தோணும்ல. சோ அமித்ஷா சந்திச்சுட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப சோகமாயிட்டாரு, ரொம்ப வருத்தத்துல விழுந்துட்டாரு, அதனாலதான் முகத்தை மறைச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மீடியாக்களும் நேத்து கார்ல வரப்போ ஒரு மீட்டிங் முடிஞ்சு பேசிட்டு வராங்க அப்படின்னா யார் வேணாலும் தலைவலிச்சிருக்கலாம், என்ன பிரச்சனையா கூட இருக்கலாம், நமக்கு தலைவலிக்கிற மாதிரி நமக்கு வந்து மைண்ட் அப்செட் ஆகுற மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஆகும்ல. சோ அப்படி கூட உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா அது என்ன, அதோட உண்மை என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாம எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கண்ட்ரோல் எடுத்துட்ட மாதிரியும், எடப்பாடி பழனிசாமி வந்து அப்படியே அப்செட் ஆன மாதிரியும் இந்த விஷயங்கள் எல்லாமே சுத்தி அப்படியே பேசப்பட்டு இருக்கு. இனிமே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரான்னு தெரியல, அமித்ஷா கிட்ட இருந்து அழுத்தம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சுத்தி 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 எடப்பாடி பழனிசாமிய இந்த கொத்தி புடுங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அத மாதிரிதான் இந்த மீடியாக்கள் புடுங்கிட்டு இருக்கு. 8 வருஷமா அதை தான் செஞ்சுட்டு இருக்கு. 2017 எப்போ சிஎம் ஆனாங்களோ அதுல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்காத பிரச்சனையே கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரு முதலமைச்சரா சந்திச்சாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி. கட்சி ரீதியா எடப்பாடி பழனிசாமி சந்திச்ச ஒரு விஷயத்த ஒரு நாள் நம்ம எம்.கே. ஸ்டாலின் சந்திச்சாரு அப்படின்னா அடுத்த நாள் அந்த முதலமைச்சர் பதவியில நாற்காலியில அவர் உட்கார்ந்துருக்க மாட்டாரு, அவரால் அவ்வளவு பிரச்சனையை சந்திக்க முடியாது. அவ்வளவு பிரச்சனைய முதலமைச்சரா சந்திச்சாரு, கட்சி ரீதியா சந்திச்சாரு, சட்ட ரீதியா சந்திச்சாரு, இதை தாண்டி ஆட்சியில அவ்வளவு பிரச்சனை கொரோனா அப்படிங்கறத சந்திச்சாரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், நம்ம திமுக ஆட்சி சும்மாவே அதிகாரம் இல்லாதப்பவே சும்மா இருக்க மாட்டாங்க. அதிகாரம் கையில கிடைச்சப்போ அதிமுக உள்ள எங்க என்னத்தை குத்தி விடுறது, எங்க எதை அடப்படுத்தி விடுறது அப்படின்னு என்னென்ன வேலைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பார்க்க முடியுமோ எல்லா வேலையும் பார்த்தாங்க. அதை தாண்டிதான் நான் வந்து நிக்கிறேன்டா அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த எழுச்சி பயணம் அப்படிங்கிறத தொடங்கி மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்போட அதிமுக நகர்ந்துட்டு இருக்கு. பட் இங்க எடப்பாடி பழனிசாமி எழுந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட கூட்டம் பெரிய அளவுல தன்னுடைய மீடியாவோட பலத்தை வச்சு பெரிய அளவுல இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க எடப்பாடி பழனிசாமியும்
சீமான் அவர்களும் தான் 2026 தேர்தலுக்கான ஒரு பெரிய டார்கெட்டா இந்த திராவிடத்துக்கு இருக்க போறாங்க. ஏன்னா 2 பேரும் தமிழர்கள், 2 பேருக்கும் மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்கு. 2 பேரும் அவங்களை வந்து தன்னுடைய ரத்த சொந்தமா பாக்குறாங்க, நம்ம ஆளுப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறதுனாலேயே இவங்க 2 பேரையும் இங்க இல்லாம பண்ணோம், அரசியல் அதிகாரத்துக்குள்ள இவங்களை விட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்களை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இந்த திராவிட கும்பல் வந்து பெரிய அளவுல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல தமிழர்கள் கல்லடி படுறது அப்படிங்கிறது இது புதுசு கிடையாது. காலங்காலமா கல்லடி மட்டுமே தான் பட்டுட்டு இருக்கோம். பட் இந்த முறை அந்த கல்லடியை தாண்டி இங்க ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.